ஏழம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நம் நாட்டின் அரிய பொக்கிஷங்களாகிய ஞானச் சுரங்கங்களிலிருந்து மிகச்சிறிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். நம் நாட்டில் இருக்கிற இந்த ஞானமாகிய பெருங்கடல் அள்ள அள்ள குறையாத அறிவுமயமான பல செய்திகளை இந்த உலகம் முழுவதும் சொல்வதற்கு தயாரான நிலையில் அன்றும் இன்றும் இருந்து வருகிறது. ஒரு காலத்தில் நம் நாட்டினுடைய இறை தத்துவங்கள் உலகெங்கிலும் பல நாட்டு அறிஞர்களால் ஆராயப்பட்டது. உலகெங்கிலும் பல நாடுகளில் இதனுடைய உண்மையான தத்துவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் என்ன என்றால், இறைவன் ஒருவன், அந்த ஒருவன் பல உருவாகி விளையாடுகிறான். அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான், எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான். சிறப்பாக எல்லா உடம்பிலும் இறைவன் இருக்கிறார். இந்த நோக்கத்தில் இந்த இறை தத்துவத்தை கோரியவர்கள் நம் நாட்டு ஞானிகள். இறைவனை புறத்தே தேடுவது என்பது ஆரம்ப நிலை. ஆனால் அகத்தில்தான் இறைவன் இருக்கிறார். அவர் எல்லோருக்கும் இருக்கிறார். ஒருவருக்கு இருக்கிறார், மற்றவருக்கு இல்லை என்ற ஒரு நிலை நம் நாட்டு ஞானிகளால் இந்த இறை தத்துவங்கள் அவ்வாறு கூறப்பட்டதில்லை. எல்லோருக்கும் உரியவராக, எல்லோரும் அடையத்தக்கவராக, எல்லோரும் உணரத்தக்கவராக, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற ஒரு பரம்பொருள் என்ற உண்மையை அனைத்து ஞானிகளும் வலியுறுத்தி வருகிறார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஒரு தத்துவ கோட்பாடுகளில் சிறப்பானது. இந்த தத்துவ கோட்பாடுகளெல்லாம் வந்த பிறகு ஆலயங்கள் உருவாயிற்று. மாமிச உடம்பு, இரத்தமும் சதையும் சேர்ந்த மாமிச உடம்பில் ஜீவனும் இறைவனும் சேர்ந்தே இருக்கிறார்கள் என்கிற நிலையில் கல்லிலும் மலையிலும் மண்ணிலும் கடலிலும் நீரிலும் 5 பூத தத்துவங்களிலும் அந்த இறைவன் நிச்சயமாக விளங்குவார். இந்த ஐம்பூதம்தான் இந்த ஓனுடலாக மாறியது. இந்த ஓனுடல் மீண்டும் ஐம்பூதங்களிலே சென்று சேர்கிறது. ஐம்பூதங்களினுடைய வேறு வேறு வடிவம்தான் இந்த உலகம் என்று நம்மால் அறியப்படுகிறது. இந்த உலகத்தின் ஐம்பூதங்களில் இறையாற்றல் நம்முடைய முன்னோர்களால் வெளிக்கொண்டு வரப்பட்டது. எதனால் இப்படி அனைத்தையும் தெய்வம் என்று கூறினார்கள் என்றால், தெய்வம் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அந்த நீக்கமற நிறைந்திருக்கிற தெய்வத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பம்தான் இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. அக்கினி மறைந்தே இருக்கிறது. ஆனால் அந்த அக்கினியை வெளிக்கொண்டு வருவதற்கு அந்த காலங்களில் அரணிக்கட்டைகள் என்ற கட்டைகள்
பயன்படுத்தப்பட்டு அந்த கட்டைகள் மூலமாக அக்கினி உருவாயிற்று. அதன் பிறகு சூரியகாந்த கல் என்ற ஒரு கல் இருக்கிறது. சந்திரகாந்த கல் என்பது போல சூரியகாந்த கல் என்ற ஒரு கல் சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது அக்கினியை உருவாக்கும். சூரியகாந்தமும் சுள் பஞ்சும் போலவாம் என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கியம். சூரியகாந்தம் சுள் பஞ்சை சுட்டிடா, ஆரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் செப்பினில் இச்சீவன் சிவத்துள் அடங்குமே என்று 2 பாடல்கள், அதனுடைய 2 பாடல்களுடைய வேறு வேறு வரிகளை இணைத்து நான் கூறுகிறேன். இந்த சூரியகாந்த கல் இருக்கிறது. அந்த சூரியகாந்த கல் அக்கினியை வெளிப்படுத்தும் தன்மை உடையது. அது பஞ்சை எரிக்கும் தன்மையும் அதற்கு இருக்கிறது. இந்த 2ம் அருகருகே இருந்தால் இந்த பஞ்சு எரியாது. இந்த சூரியகாந்த கல் அந்த தன்மையை பெறுவதற்கு அந்த சூரியனுடைய வெப்பம் தேவைப்படுகிறது. அந்த வெப்பம் இந்த சூரியகாந்த கல் மூலமாக அடர்த்தியாகி வரும்போது அதற்கு கீழாக பஞ்சை வைத்தால் அந்த பஞ்சை இந்த சூரியகாந்த கல் எரிக்கும். அதே சூரியகாந்த கல்லையும் பஞ்சையும் அருகருகே வைத்து சூரியனும் இருந்தாலும் இந்த பஞ்சு அதனால் எரியாது. அந்த காலங்களில் பள்ளியில் படிக்கும் 8, 9, 10 படிக்கிற மாணவர்கள் புகைப்பிடிக்கும் வழக்கம் நிறைய வைத்திருந்தார்கள். இவர்கள் தீப்பெட்டி கொண்டு வருவதில்லை. தீப்பெட்டி கொண்டு வந்தால் தெரிந்துவிடும் என்று ஒரு லென்ஸ் வைத்திருப்பார்கள். இந்த பள்ளியை விட்டு சற்று தொலைவு சென்று இந்த புகைப்பிடிக்கும் மாணவர்கள் இவ்வாறு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். என்ன செய்வார்கள் என்றால், அந்த சிகரெட்டை எடுத்து அந்த லென்ஸை நன்றாக வெயில் அடிக்கிற அந்த மதிய உணவு வேளையில் தான் இவர்கள் வெளியே வருவது. அந்த லென்ஸ் வழியாக அந்த சூரிய வெப்பத்தை குவித்து அந்த சிகரெட்டை பற்ற வைப்பார்கள். சில காலங்கள் கழித்து நான் இந்த பாடலை படித்தபோது இந்த சம்பவம் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. சூரியகாந்த கல் அன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த கண்ணாடியை ஒளியை குவிக்கிற தன்மையுடைய கண்ணாடி லென்ஸ் என்று பயன்படுத்தப்பட்டது. அதைப்போல இறையாற்றல் எங்கும் பரந்திருந்தாலும் அதை எடுப்பதற்கென்று சில நுட்பங்கள் இருக்கிறது. அந்த நுட்பங்களால் தான் ஆலயங்கள் உருவாய். இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு திருவேங்கடம் என்றால் என்ன? திருப்பதி என்பது எது? திருமலை என்று சொல்லப்படும் அந்த இடம் எது? அந்த திருவேங்கடத்தில் இருக்கிற இறைவன் என்ன தன்மை உடையவர்? இறைவன் எங்கும் ஒரே தன்மை உடையவர்தான். என்றாலும் நிலத்தியல்பால் நீர் செறிந்தற்றாகும் என்று வள்ளுவர் பெருமான் கூறியது போல, ஞானிகள் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அந்த இறைவனை வேறு வேறு சக்திகளை பிரித்தெடுக்கும் விதமாக நாடு முழுவதும் ஆலயங்களில் அமைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த இப்போது நாம் திருப்பதி ஏழுமலையான், வேங்கடாச்சலபதி, பாலாஜி, திருமலை திருப்பதி என்றெல்லாம் வணங்கி வருகிற இந்த திருவேங்கடம் என்பது என்ன என்பதை பற்றிய ஞான விளக்கங்களை
பார்க்க இருக்கிறோம். சாதாரணமாக மனிதர்கள் பார்ப்பது இறைவன் எங்கோ இருக்கிறார் என்ற கருத்து காலம் காலமாக இருந்து வருகிற காரணத்தால், அந்த இடத்திற்கு சென்றால் மட்டுமே இவர்களுக்கு அந்த இறை உணர்வு மிகுதியாகிறது. அங்கு உள்ள அபிஷேகங்கள், அலங்காரங்கள், இன்னும் பல சுற்றுப்புற சூழ்நிலைகளால் இவர்களுடைய மனம் வளர்ச்சி அடைகிறது. ஆகவே இந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு பல காரணிகள் வெளியே தேவைப்படுகிறது. இது ஆரம்ப பயிற்சி நிலையில் இவ்வாறு இந்த செயல்கள் நிகழ்கிறது. நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட மனம் எந்த இடத்திலும் அந்த குவிகின்ற நிலையை அது பெற்றுவிடுகிறது. இறைவனுடைய ஒரு பாசுரத்தை கேட்டவுடன் அந்த மனம் ஒடுங்கி விடுகிறவர்கள் எண்ணிலடங்காத நபர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். பலருக்கு அந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். எந்த தெய்வத்தின் நாமத்தை இசையோடு கேட்டாலும், சாதாரணமாகச் சொன்னாலும், அவர்களுடைய உள்ளம் உடனடியாக ஒன்றி விடுகிற நிலை பெற்றவர்கள் இன்றும் அன்றும் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். வள்ளிக் கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி என்பது அடியார்களுடைய வாக்கு. வள்ளிக்கணவனாகிய அந்த முருகப்பெருமானை, அவருடைய பெயரை வழியிலே செல்கின்ற ஒருவன் முருகா என்று சொன்னால் இவர்களுடைய உள்ளம் உருகிவிடுகிறது. இப்படி இவர்களுக்கு வெளியே ஒரு காரணிகள் தேவையில்லை. இந்த ஓசையும் ஒரு இருண்ட மேகத்தை பார்த்தவுடன் மனம் ஒடுங்குகின்ற யோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள். நல்ல கடும் வெயில் காலம், மாலை வேளையில் அந்த மேகங்களெல்லாம் திரண்டு கருமேகமாக மாறி, அந்த மேகத்தின் ஊடாக வருகிற ஒரு குளிர்ச்சியான காற்று, இந்த சூழ்நிலையை பார்த்து அனுபவித்தவர்கள், இது ஒரு சாதாரண ஒரு ஒரு சிறிய ஊர்களிலே, அந்த ஊருக்கு வெளியே மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியிலிருந்து இந்த காட்சியை பார்க்கின்ற பக்குவப்பட்ட மனம் உடனடியாக அந்த இறைவன் மேல் குவிந்து விடுவது சாதாரணமாக நடக்கும். அந்த கருமுகில் என்றவுடன் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நினைவுக்கு வருகிறார். குளிர்ந்த காற்றும் மேகமும் பராசக்தியை நினைவூட்டுகிறது. அந்த இதமான சூழ்நிலை மனிதனுடைய அந்த மனதையும் மலரச் செய்கிறது, மலர்ச்சி அடையச் செய்கிறது. சாதாரண மனிதருடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஞான சிந்தனையிலே இருக்கிறவர்களுக்கு கண்ணில் பார்ப்பதெல்லாம் இறைவனுடைய காட்சியாகவே விளங்கும். கண்ணில் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, பகர்வது மந்திரம், மண்ணொடு ஐந்தும் வழங்குயிர் யாவையும் அண்ணலே உந்தன் அருள் வடிவாகுமே என்பது ஞானிகளுடைய வாக்கியம். கண்ணில் என்ன என்னெல்லாம் தெரிகிறதோ அதெல்லாம் இறைவனுடைய காட்சி. இவர் கையால் தொழில் பண்ணல் பூஜை, இவர் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம். அது அனைத்துமே பூஜையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கையால் தொழில் பண்ணல் பகர்வது மந்திரம். வாய் வழியாக பல பேச்சுக்களை பேசுகிறார்கள், அவை அனைத்தும் மந்திரமாக மாறுகிறது. இந்த நிலையில் இருக்கும் இறைவா, மண்ணோடு ஐந்தும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று வழங்கப்படுகிற பஞ்சபூதங்களும் அண்ணலே உந்தன் அருள் வடிவாகுமே, உன்னுடைய அருள் வடிவமாக விளங்குகிறது. மண்ணும் மலையும் கடலும் நீரும் வானும்
காற்றும், அனைத்துமே தீயும் இறை வடிவமாக இருக்கிறது. எனவேதான் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று மனிதர்களுக்கு புரியும் விதமாக வைத்தார்கள். இந்த கருத்த நிறமுடைய மேகத்தை பார்த்த ஞானிகள் பலர் பலவிதமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த கருமேகத்தை பார்த்தவுடன் "கார்க்குன்ற மழையாய்ப் பொழிவானை" என்று அவர் தேவாரம் பாடுகிறார். கார்க்குன்றம், மேகம் கருமையாக குன்று போல் சூழ்ந்திருக்கிறது. அதை பார்த்தவுடன் இறைவனுடைய கருணை மழையை அவருடைய உள்ளம் நினைக்கிறது. "கார்க்குன்ற மழையாய்ப் பொழிவானை, கலைகட்கெல்லாம் உடனாகி" என்று அந்த தேவாரப் பதிகம் வருகிறது. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகிறவர்களுக்கு அந்த கார்முகில் வண்ணன் என்று அந்த கார்முகிலும் குளிர்ச்சியான காற்றையும் பார்த்தவுடன் அவர்களுக்கு அந்த இறைவன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த எண்ணம் எழுந்து வருகிறது. மாணிக்கவாசகர் சுவாமிகளுக்கு பராசக்தியினுடைய நினைவு வருகிறது. "முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்னத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் எட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பச் சிலம்பி திருப்புருவம் என்னச் சிலைகுலவி நம்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்னப் பொழியாய் மழையேலோரெம்பாவாய்" என்பது இந்த திருவெம்பாவையில் மணிவாசகப் பெருமான் அந்த மழை பெய்கின்ற தன்மையையும் அம்பாளுடைய கருணை திறத்தையும் இணைத்து பாடும். திருப்பதி, திருவேங்கடம் என்று நாம் இன்று பலரும் கூறுகிறார்கள். உலகம் முழுவதிலுமிருந்து அந்த ஸ்தலத்திற்கு மனிதர்கள் வருகிறார்கள், வழிபடுகிறார்கள். மனிதர்களில் மிக முக்கியத்துவம் பெற்றவர்கள், உயர்நிலை பதவி, பணம், அதிகாரம் பெற்றவர்களும் கூட அந்த ஸ்தலத்திற்கு வந்து வணங்குகிறார்கள். இந்த வேங்கடம் என்பது என்ன என்பதை திருமூலர் பெருமான் கூறுகிறார். "வேங்கடநாதனை, வேதாந்தக் கூத்தனை, வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்கவல் ஆருயிர் தாம் அறியாரே" என்பது அவருடைய பாடல். இவர்கள் சொல்லாத விஷயங்களே இல்லை. கல்லாதது நம்முடைய குறை. கற்று உணர்ந்தால் சகல சந்தேகங்களும் தீர்ந்துவிடும். அவர் என்ன கூறுகிறார் என்றால், வேங்கடநாதன், வேதாந்த கூத்தன், வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தி, அது வேங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்கவல் ஆருயிர் தாமறியாரே. இந்த மானிட உடல் ஒரு ஆலயம். இதில் சிரசுதான் இறைவன் நடனமிடும் இடம். இதுதான் சபா மண்டபம். இதிலே ஆடுகிறவர் சபாநாயகர். இந்த சிரசுக்கு 8 திசைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணுக்கும் 8 திசை. இந்த மானிட கோயில் என்ற இந்த மானிட உடம்பிலும் சிரசிலே 4 திசைகள். அந்த 4 திசைகளுடைய கோணங்கள் ஒரு 4. ஆகவே 8 திசைகள். ஒரு மனிதன் கிழக்கு நோக்கி நின்றால் அந்த இடது பாகத்தில் வருகிற, இடது கை பகுதியில் வருகிற முன்தலையின் அந்த கோணப்பகுதி ஈசான்ய திசை என்று கூறுவார்கள். எப்படி மண்ணிலே நாம் வடகிழக்கை ஈசான்ய திக்கு என்று கூறுகிறோமோ, அதைப்போல இந்த மானிட சரீரத்தின் தலையின்
இடப்பாகத் தலை உச்சி முன்பகுதியை ஈசான்ய திக்கு, பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியன் நித்தலும் என்னை நினையென்ற அப்பொருள் உச்சிக்குக் கீழது உள்நாக்கு மேலது வைத்த பதம் இது வாய்திரவாதே என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கியம். இது ஒரு யோக நிலையில் சொல்லப்பட்ட பாடல். அதற்கு விரிவான விளக்கங்கள் தேவைப்படுகிறது. இப்போது இந்த வேங்கடம் என்பது எது என்றால், மண்ணால் குழைக்கப்பட்டு இருவர் மண் சேர்க்க ஒருவர் வனைய ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை என்ற இந்த சூளையில் வெந்து போன கடம். நாம் வாத்திய கருவிகள் வாசிக்கும்போது மண்பாண்டத்தில் செய்வதை கடம் என்று கூறுவது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த கடத்தில் பலவிதமான ஓசைகள், சுட்ட கடத்தில் பலவிதமான ஓசைகள் உருவாகிறது. அதுவே சுடப்படாத மண்பானையாக இருந்தால் அதில் ஓசை நயம் இருக்காது. அதுபோல தீயிலே முதன்முறையாக வெந்து அது வாழ்வதற்கு தயாரான நிலையில் வெந்த அந்த உடம்புதான் வேங்கடம். முதலில் ஒரு முறை வேகிறது. தாயினுடைய கருப்பையில் ஒரு முறை அது சூளையிலே வெந்துதான் வெளியே வருகிறது. அதுதான் இருவர் மண் சேர்க்க ஒருவர் வனைய ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை என்று சித்தர்கள் இதை கூறுகிறார்கள். தாய் தந்தை இருவர் மூலமாக பிரம்மதேவன் அந்த மண்ணை சேர்த்து குழைத்து செய்தது இந்த மண்பாண்டமாகிய உடல். ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை, இந்த பானையை சூளையில் வைப்பார்கள். இந்த கருப்பை வெப்பத்தில் சூளை, அதுதான் சூளை என்று கூறப்படுகிறது. அதில் விளைந்த இந்த உடல் அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே என்று கூறுவார்கள். அழகை அள்ளி தெளிக்கிறது, கவர்ச்சி அள்ளி கொட்டுகிறது என்று ஒரு நிலையில் இருந்தாலும் இறுதியில் அரை காசுக்கு அது ஆகாமல் போய்விடுகிறது. ஆகவே முதலில் ஒரு முறை வெந்து இறுதியாக அந்த வாழ்வு ஆட்டம் முடிந்தவுடன் மீண்டும் அது வெந்து போகும் தீக்கிரையாகின்ற இந்த உடம்புதான் வேகும் கடம், வேகும் பிளஸ் கடம், வேங்கடம் என்று ஆனது. அந்த வேங்கடத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறார், ஜீவாத்மாவும் இருக்கிறது என்பதால் திரு என்ற அடைமொழியை சேர்த்தார்கள். திருவேங்கடம். அப்போது திருவேங்கடம், திருப்பதி, பதி என்றால் இடம், பதி என்பது சிவபெருமானை சைவ சித்தாந்த நூல்கள் பதி, பசு, பாசம் என்று கூறுவார்கள். பதி என்றால் இறைவன். அந்த இறைவன் இருக்கிற பதி, அந்த இடம் திருப்பதி. திரு என்பது அடைமொழியாக வருகிறது. ஆகவே திருப்பதி என்பது இந்த உடல். வேங்கடம் என்பது வேகும் கடம் என்பது இந்த உடல். அது சிறப்பாக திருவேங்கடம். இந்த வேங்கடத்தில் இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால், அந்த வடகிழக்கு மூலையிலே அந்த இறை ஆற்றல் குடிகொள்ளுகிறது, மானிட சரீரத்தில் தலையில். ஆகவேதான் வேங்கடநாதனை, வேதாந்த கூத்தனை, வேதங்கள் முடிவுற்ற நிலையில் அங்கே நடனமாடுகிறவர் நாதாந்த கூத்தன் என்று அழைக்கப்படுகிறார். வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்று கூறிவிட்டு அதில் நந்தி விளையாடுகிறது என்றும் கூறியிருக்கிறார். இந்த நந்தி என்பதை திருமூலர் பெருமான் மானிட உடலில் அக்னி சொரூபமாக இந்த இறைவன், இந்த ருத்திரன் அக்னிக்கு அதிபதியாக விளங்குகிறார். அம்பாள் கருணை மேகத்திற்கு அதிபதியாக விளங்குவது போல இந்த ருத்திரன் அக்கினிக்கு அதிபதியாக உடம்பில் பல நிலைகளில் அவர் யோகாக்கினி, ஞானாக்கினி, கோபாக்கினி, காமாக்கினி என்று பல அக்கினி வடிவமாக இருக்கிறார். அதனால் அது நம் உடம்பிலே இருக்கிற தீ, நம் தீதான் நந்தி என்றானது என்பது ஞானிகளுடைய பரிபாஷை.
வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விரகறியாதவர். இது வெந்து போய் அழிந்து போகும். இதில் இருப்பது நிலையான அந்த இறைவனும் ஜீவனும் என்ற உண்மையை இந்த கடத்தில் வசிக்கின்ற போதே அறியாதவர்கள். வேங்கடம் என்பதோர் விரகறியாதவர்கள். தாங்கரும் ஆருயிர் தாமறியாரே. இந்த இருக்கும்போதே தன்னையும் தலைவனையும் அறியாதவர்கள் இந்த உடல் வேங்கடம் அழிந்த பிறகு தன்னையும் ஜீவனையும் அறியமாட்டார்கள் என்பது அந்த மகா ஞானியினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை மிக மிக எளிமையாக கூறிய இந்த பாடல். அப்போது திருப்பதி என்றால் வேங்கடம் என்றால் என்ன என்பது இப்போது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அகத்தே உள்ள பல விஷயங்கள் தான் புறத்தே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அகத்திலும் இருப்பது அதுதான், புறத்திலும் இருப்பது அதுதான். இது மிக அருகாமையில் இருக்கிறது. அது சற்று தொலைவில் செல்ல வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. அதைக் காட்டிலும் இங்கு எளிதாக நம்மால் அடைய முடியும் விதமாக நம்முடைய தேகத்திலே அந்த இறை அருள் குடிகொண்டிருக்கிறது. புறத்தே தேடி அலைவது பிரயாசையான வேலை. எளிதாக வீட்டில் இருக்கிற உறைக்கிணத்திலே தண்ணீர் எடுப்பது என்பது சுலபம். நதிக்கரையில் சென்று எடுத்து வருவது கடினமான வேலை. 2 பக்கமும் தண்ணீர் கிடைக்கிறது. அகப்பையில் இருக்கிற தண்ணீரை எடுப்பதுதான் எளிது. அது உடனடியாக அனைவருக்கும் இயலாது என்ற காரணத்தால் வெளியே காட்டினார்கள். அதன் பிறகு காலங்கள் பல பிறவிகள் சென்ற பிறகுதான் இந்த ஞானங்கள் எல்லாம் உதிக்கும். இதுபோன்ற செய்திகள் மனதிலே காதிலே விழுவதற்கே பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என்று ஞான சாஸ்திரங்கள் கூறுகிறது. கணக்கில்லாத பிறவிகள் எடுத்த பிறகு தெய்வம் என்பதோர் சிந்தை உண்டாகி என்று மணிவாசகர் கூறுகிறார். தெய்வம் என்ற சிந்தை உண்டாவதற்கே பல கோடி பிறவிகள் தேவைப்படுகிறது. அதன் பிறகு அதை அடையும் முன்பாக இவன் பெறுகின்ற தடைகள் 100 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயை தொடங்கின. 100 கோடி மாயா சக்திகள் ஒருவனை முக்தனாக ஞானப்பாதையில் செல்ல விடாமல் தடுப்பதற்கு 100 கோடி மாயா சக்திகள் வேலை காட்டுகிறது என்பதும் மணிவாசகருடைய அனுபவ வார்த்தைகள். எல்லா உயிர்களுடைய நிலையை கருதி அவர் பாடிய பாடல். இத்தனையும் மீறித்தான் ஒரு மனிதன் தன்னையும் தனக்கு ஆதாரமாகிய இறைவனையும் உணர வேண்டும். அதற்கு இவ்வளவு சிரமங்கள், இந்த புவியீர்ப்பு விசையை விட்டு விமானங்கள், அந்த ஏவுகணைகள், அந்த ராக்கெட்டுகள் வெளியேறும்போது பல மடங்கு சக்தியை பிரயோகித்துத்தான் இந்த ஆதர்ஷண எல்லையை கடக்க வேண்டும். அதைப்போல இந்த ஞானம் என்ற உலகத்திற்குள் நுழையும் முன்பாக இந்த மண் என்ற மிகப்பெரிய காந்தத்தினுடைய ஆகர்ஷண சக்தியை உடைத்து கொண்டு செல்வதற்கு பல மடங்கு முயற்சியும் இறையருளும் தேவை. அவ்வாறு இருந்தால் மட்டுமே இந்த இழுத்து பிடித்து நம்மை வைத்திருக்கிற இந்த ஆகர்ஷண சக்தியை எதிர்த்து உடைத்து நாம் வெளியே செல்ல முடியும். ஆகவேதான் ஞானம் என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. இந்த ஆகர்ஷண எல்லையை கடந்து சென்றவர்களே பல அரிய உண்மையை அறிகிறார்கள், மனிதர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த ஆகர்ஷண எல்லைக்கு கீழே இருந்து சொல்வதெல்லாம் இந்த மண் தொடர்பான விஷயங்கள். இந்த ஈர்ப்பு விசையை உடைத்து வெளியே செல்ல வேண்டும். அதற்கு நாம் ஒரு வெண்கலத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த வெண்கலமும் மண்கலமும் ஒன்றுதான். இந்த உடம்பை மண்கலம் என்பார்கள். வானத்தில் செல்வதை நாம் வெண்கலம் என்கிறோம். மண்கலம் உடைந்தபோது நாறுமென்று போடுவார் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். வெண்கலம் உடைந்தபோது வேணுமென்று பேணுவார். மண்கலம் உடைந்தபோது நாறுமென்று போடுவார். அதுபோல இந்த மண்கலத்திற்குள் தான் வெண் இருக்கிறது. ஆகாயம் என்பது உடம்பிலும் இருக்கிறது.
இந்த ஆகர்ஷண சக்தி என்பது இந்த உடம்பிலிருந்து வெளியே கடக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதை அந்த ஈர்ப்பு விசையை இங்கேயே கடக்கலாம். அந்த ஈர்ப்பு விசையை கடந்து சென்ற ஞானிகள் அகண்ட அந்த வியாபகத்திற்குள், அந்த விரிந்த வானுக்குள் செல்கிறார்கள். அந்த விரிந்த வானிலே இவருடைய காட்சி எல்லையில்லாமல் பரவுகிறது. ஆகவே இவர்களுக்கு பேதம், அபேதம் என்ற நிலை கடந்து அபேத நிலையை அடைந்து விடுகிறார்கள். பேதமற்ற ஒரு நிலை. இவர்களுக்கு எதிலும் வித்தியாசமோ, வேறுபாடோ, உயர்வு தாழ்வோ, சுகதுக்கங்களோ இவை அனைத்தையும் இவர்கள் கடக்கிறார்கள் என்பதன் ரகசியம் என்ன என்றால், இந்த ஈர்ப்பு விசையை கடந்துவிட்ட இந்த ஞான மனம் எந்த சிக்கலுக்குள்ளும் மாட்டாமல் அது தப்பிவிடுகிறது. எந்த பொருள்களும் இந்த ஞானமாகிய மனதைப் பெற்றவனுக்கு பந்தப்படுத்தும் விதமாக இருக்காது. விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன், கிட்டேன் அவர் உரை கேட்டுமிரேன், மெய் கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன், ஒல்லை நான்மறைக்கும் எட்டாத பரம் இங்கு என்னிடம் வந்து எய்தியதே என்பது ஞானிகளுடைய அனுபவ வார்த்தைகள். விட்டேன் உலகம், இந்த உலகத்தை ஆகர்ஷ்ண ஈர்ப்பு விசை மிகுந்த இந்த தாழ்ந்த நிலை பெற்ற இந்த உலக ஈர்ப்பை நான் விட்டேன். விருப்பேன் விரும்பினை வீணருடன், இரண்டு வினைகளை அனுபவித்து வீணில் பொழுதை கழிக்கிற மாந்தர்களுடைய தொடர்பை நான் விட்டேன். இருவினை வீணர் என்று கூறுகிறார். கிட்டேன் அவர் உரை கேட்டுமிரேன், அவர்களை சென்று நான் அணுகப் போவதில்லை, அவர்களுடைய சொற்களை நான் கேட்கப் போவதில்லை. நான்மறைக்கும் எட்டாத பரம் இங்கு வந்து என்னிடத்தே எய்தியதே. நான்கு மறைகளாலும் வாயால் சொல்லி அது என்று முடித்து விடுகிற அந்த எட்டாத பொருளாகிய பரம்பொருள் என்னிடத்தே வந்து எய்தியது. நான் இருக்கும் இடத்திலே வெளிப்பட்டு நின்றது. அவ்வாறு என்னிடத்திலே அந்த பரம் என்ற அந்த பரசிவமும் பரசக்தியும் வெளிப்பட்டு விளங்குகிற காரணத்தால் இந்த உலகத்தை நான் விட்டேன். விரும்பேன் இருவினை வீணருடன், கிட்டேன் அவர் உரை கேட்டுமிரேன், மெய் கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் மற்றுவிட்டேன், ஒல்லை நான்மறைக்கும் எட்டாத பரம் இங்கு வந்து எய்திய காரணத்தால் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த எல்லையை தாண்டியவர்களுடைய பார்வை விசாலமானது. அவர்கள் ஒரு குறுகிய நிலைக்குள் வரமாட்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு தெய்வங்களுக்குள் பேதமில்லை, மனிதர்களுக்குள் பேதமில்லை, நாடு நகரம் என்ற குறுகிய எல்லை வட்டத்திற்குள் அவர்கள் நிற்பதில்லை. இதுதான் மெய் உணர்ந்த ஞானிகள் செய்கின்ற செயல். இந்த உயர்ந்த நிலைக்கு பல கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலே சென்று பார்த்தால் அனைத்தும் ஒன்று போல்தான் தெரியும். கீழே இருந்து பார்த்தால்தான் இது இந்த ஊர், இந்த தெரு, இந்த வீடு என்றெல்லாம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மேலே சென்றால் எல்லாம் பச்சையாக, நீளமாக, உருவமே தெரியாத ஒரு காட்சியாக மட்டுமே இருக்கும். அதிலே பிரித்து பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது உயர்ந்த நிலையில் அவ்வாறு விளங்குகிறது. அதைப்போல இந்த வேங்கடம் என்ற இந்த உடம்பை வேதாந்த கூத்தன் இதிலே ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை தெரிந்து அவர் எவ்வாறு ஆடுகிறார் என்றால், நம்முடைய உடம்பிலே தீயாக இருந்து ஆடுகிறார். நந்தி என்று அறியாதவர்கள் தாங்கரும் ஆருயிர் தாமறியாரே. இந்த உடம்பு இருக்கும்போதே இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாதவர்கள் அந்த ஆத்ம தரிசனம் என்ற தன்னுடைய இந்த உடம்பை தாங்கும் ஆருயிரையும், அந்த ஆருயிருக்கு ஆதாரமாக இருக்கிற இறைவனையும் அறிய மாட்டார்கள். ஆகவே வெந்து போகும் கடத்தில் வாழும் மனிதர்களே, இந்த கடம் காட்டில் வேவதற்கு முன்னால் இந்த உடம்பை வைத்து இந்த உடம்புக்குள்ளே விளையாடுகிற அந்த இறைவனை, நந்தியையும் ஜீவனையும் அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் திருவேங்கடம். இதுதான் திருப்பதி.
இதுதான் நந்தி என்று திருமூலர் பெருமான் இந்த திருப்பதி, திருவேங்கடம் என்பதன் விளக்கத்தை கூறுகிறார். இந்த உடம்பு இருக்கும்போதே செய்ய வேண்டும். இந்த உடம்பு அதற்காக கொடுக்கப்பட்டது. இது எங்கோ வந்து எல்லா மனிதர்களையும் போல அவர்கள் என்ன செய்கிறார்களோ, அதையே செய்து, செய்து, செய்து ஒரே பாதையை விட்டு விலகாமல் வாழ்கின்ற மனித சமுதாயத்தின் போக்கிலிருந்து மாறியவர்களே ஞானிகளாக கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய போக்குகளை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்களை பைத்திய நிலைக்கு தள்ளிவிடுகிறார்கள். இதுதான் அன்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒழுங்குமுறையில் பேசினால் அவர் ஏதோ விவரமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு. இதே ஞான விஷயத்தை நான் என் மனம் போன போக்கிலே பேச ஆரம்பித்தால், எனக்கு கிடைப்பதும் அந்த பிராந்தன் என்கிற அந்த பைத்தியக்கார அடைமொழி இயல்பாக வந்துவிடும். அதனால்தான் இறைவனை உன்மத்த சேகரன் என்று கூறினார்கள். சிவபெருமானுக்கு உன்மத்த சேகரன் என்று ஒரு பெயர். உன்மத்தம் என்றால் பிராந்த நிலை, பைத்திய நிலை. அது கேரளாவில் பிராந்தன் என்று கூறுவார்கள். பிராந்து என்பார்கள். நம் நாட்டிலே பைத்தியம் என்று கூறுகிறார்கள். உன்மத்தம் என்று கூறுகிறார்கள். அதனால் இந்த நிலையை கடந்தவர்களுக்கு இந்த சரீரம் இருக்கிற போதே, இந்த நிலையான காயம், நிலையற்ற காயம் இருக்கும்போதே, நிலையான வஸ்துவை பிடித்து கொள்ள வேண்டும். ஓடமுள்ள போதெல்லாம் உலாவியே மகிழலாம். ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணிக் கொள்ளலாம். ஓடமும் உடைந்தபோது ஒப்பிலாத வெளியிலே ஆடுமில்லை கோலுமில்லை ஆறுமில்லை ஆனதே என்பது சித்தர்களுடைய பாடல். இந்த உடம்பாகிய ஓடம் இருக்கும்போதே சம்சாரக் கடலை கடக்க வேண்டும். இதை வைத்துத்தான் உலாவலாம் மகிழலாம். ஓடம் உடைந்தால் ஒப்பிலாத வெளியிலே சென்று சேர்ந்துவிடும். அது ஞானம் முதிர்ந்த பிறகு இந்த ஓடம் உடைக்கப்படுகிறது. ஒரு வாழ்வு முடியும் போது இந்த வேங்கடம், ஏற்கனவே வெந்து வெளியே வந்த கடம், பலகாலம் தண்ணீருக்கும் சோறு பொங்குவதற்கும் என்று பல காரியங்களுக்கு பயன்பட்ட உடல் உடைந்து போய் அது மீண்டும் நெருப்புக்கு இரையாகிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் உறுதி பண்ணி கொள்ள வேண்டும் என்பதால் தான் ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். ஆகவே திருப்பதி, திருவேங்கடநாதன், ஏழுமலையான் என்றால் சப்த குலாமலைகள் என்று கூறுவார்கள். அந்த 7 ஆதாரங்களுக்கும் மலையாக இருப்பது சிரசு. 7வது ஆதாரமாக விளங்குவது இந்த தலை. ஆகவே 7 மலை என்பது இந்த தலையில் சிரசிலே சிதாகாயம் என்று இதற்கு பெயர். இங்கே விளங்குகின்ற அந்த சுடர் வடிவான அந்த இறை ஆற்றல்தான் மலை மேல் இருக்கிற தீப பிரகாசம் என்பது திருவண்ணாமலை இருக்கிற தீபமாக இருந்தாலும், சகல மலைகளிலும் இருக்கிற தீபம் என்று சொல்லுகின்ற நிலையும், 7வது மலையில் இருக்கிற இறைவன் என்று சொல்லுகிற நிலையும் இந்த சரீரத்தின் சிரசுக்கு மேலே 1 அடி உயரத்தில் துவாதசாந்த பெருவெளி என்ற அந்த 1 அடி உயரத்திற்குள் சிற்றம்பலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கும் அந்த இறை ஆற்றலைத்தான் குறிக்கிறது. ஆகவே எவ்வளவு எளிதாக நம்மிடையே இந்த இறைவன் விளங்குகிறார். இதற்கு ஏன் சுற்றி அலைய வேண்டும் என்பதுதான் ஞானிகள் கூறிய உயர்ந்தபட்ச தொழில்நுட்பம். இதை அவ்வளவு சுலபத்தில் மானிட மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே நான் செய்தி அளவில் கூறுகிறேன். இதை செய்தி அளவில் தெரிந்து கொண்டால் என்றேனும் ஒரு நாள் இதனுடைய உண்மைத்தன்மை நிச்சயமாக எல்லோருக்கும் புரியும். அப்படி இப்படி எப்படியோ காலம் கடந்து விடுகிறது. நான் என்னை மறந்த நிலையில் ஏதோ பேசுகிறேன். ஆனால் நேரம் போவதே தெரியாமல் போய்விடுகிறது. இப்படி அன்று முதல் இன்று வரை இந்த திருப்பதியை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த திருப்பதியை பேயாழ்வார், அங்கு இறைவன் அவர்களுக்கு பேதம் எல்லாம் இல்லை. இந்த பேதம் அது இது அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று சொல்வதெல்லாம்
இந்த பூமியினுடைய ஆகர்ஷண பிடிப்பை விட்டு அகல முடியாதவர்கள் பிரித்து வைக்கிற வேலை. பேயாழ்வார் என்ன கூறுகிறார் என்றால், தாழ்சடையும் நேழ்முடியும் ஒண்மழுவும் சக்கரமும் சூழ் அரவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டு அருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைத்து என்று மிக அற்புதமாக சிவனையும் நாராயணனையும் சங்கர நாராயணனாக அந்த திருப்பதியில் வாழ்கின்ற இறைவனை பாடுகிறார் பேயாழ்வார். தாழ்சடை என்பது சிவபெருமான் வைத்திருக்கிறார். நேழ்முடி என்பது நீண்ட கிரீடத்தை அந்த நாராயணன் அணிந்திருக்கிறார். தாழ்சடையும் நேழ்முடியும் மழு ஆயுதம் சிவபெருமானுக்கு, சக்கராயுதம் பெருமாளுக்கு. பொன்மழுவும் சக்கரமும் சூழ் அரவும், அரவத்தை பாம்பை சூடியிருப்பவர் சிவன். தங்கத்தால் ஆகிய அந்த ஆபரணத்தை அணிந்திருப்பவர். பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டு அருவி வாயும் எந்தைக்கு, அந்த அருவி ஞானம் என்பது மழையாக கொட்டுகிற அந்த சிரசு சகசர தளத்தில் மேல் இருக்கிற எந்தை இரண்டு உருவம் ஒன்றாய் இசைத்து இந்த உடம்பிலும் இருக்கிறார், வெளியே இருக்கிற திருப்பதி என்று சொல்கிற அந்த மலையிலும் இருக்கிறார். பலர் திருப்பதிக்கு சென்று வருவார்கள். திருப்பதி சென்றேன் என்பார்கள். சரி சரி என்று நான் கேட்டுக்கொள்வது வழக்கம். நான் திருப்பதியை இந்த பெருமாள், இந்த நாராயணன் எனக்கு திருப்பதி தரிசனம் கொடுத்தது என்பது வேறு. ஒரு சிறிய விஷயத்தை சொல்லுகிறேன். அது சரியா என்பதை தெரிந்தவர்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். என்னை பொறுத்தளவில் திருப்பதி என்னோடு இருக்கிறது. வேங்கடம் என்பது என்னுடைய உடல். எனக்குள்ளே நான் சங்கர நாராயணனாக பார்க்கிறேன். முழுமையாக நாராயணனாக பார்க்கிறேன். கருணை மிகுந்த காமாட்சியாக, மீனாட்சியாக, பார்வதியாக, சகல தெய்வங்களாகவும் என்னுள்ளே நான் பார்க்கிறேன். புறக்கோயில்களுக்கு நான் அதிகமாக சென்றதே இல்லை. அதற்கு எனக்கு வேட்கையும் இல்லை. அவ்வாறு நான் செல்ல வேண்டும் என்றால் நான் செல்லுகின்ற முறை வேறு. இப்போது இருக்கிற திருப்பதி, அந்த வேங்கடாசலபதி, வேங்கடசலம், சலம் என்றால் அசலம் என்றால் மலை. வேங்கட அசலம் என்றால் வெந்து போகின்ற இந்த உடம்பினுடைய தலை உச்சிதான் அசலம் மலை என்று கூறப்படுகிறது. அதனால்தான் வேங்கடாசலம், அருணாசலம், சோணாசலம், விருத்தாசலம், அது ஏற்கனவே நான் ஒரு பதிவிலே கூறியிருக்கிறேன். கழுகாசலம் என்பது கழுகு மலை என்பதுதான், அசலம் என்பது மலை. ஆகவே இந்த வேங்கடாசலம் என்ற அந்த திருப்பதியில் இருக்கிற அந்த மூல கற்ப கிரகத்தின் கீழாக சுவாமி கிழக்கு பார்த்து பொதுவாக இருக்கும். அங்கே எந்த திசையை பார்த்து இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த தூல உடம்போடு 2 முறை நான் சென்றதுண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்னால். அதன் பிறகு அந்த வாய்ப்புகள் எனக்கு அவசியமும் இல்லாமல் போய்விட்டது, வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த திருப்பதி பெருமாள் அவருடைய கற்ப கிரகத்திற்கு நேர் கீழாக மண்ணுக்கு அடியிலே ஒரு ஆலயம். அது ஒரு குகை போன்ற ஆலயம். அதிக விஸ்தீர்ணம் அதில் இல்லை. அங்கு சுலபத்தில் மனிதர்கள் அணுக முடியாத அளவு அங்கு ஞான தபோதனர்களும் தலை சிறந்த முனிவர்களும் சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களை கடந்துதான், அவர்களுடைய அனுமதி இருந்தால்தான் அந்த கற்ப கிரகத்திற்கு கீழே இருக்கிற ஒரு சுரங்கம் போன்ற ஒரு பகுதியை தரிசிக்க முடியும். அந்த பகுதியில் நரசிங்க பெருமாளாக எதிர் திசையை பார்த்து அங்கே அமர்ந்து ஒரு காலை மடித்த கோலத்திலே அந்த நரசிங்க பெருமாளை ஒரு முறை நான் தரிசனம் செய்தேன். அந்த தரிசனத்தை இறைவன் எனக்கு வழங்கினார். அதன் பிறகு இது என்ன இந்த தரிசனம் இப்படி கிடைக்கிறது என்று நான்
சிலரிடம் விசாரித்தபோது, கீழே ஒரு அறை இருப்பதாகவும், அதற்கு ஏதோ பூட்டு போட்டு பூட்டியிருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் கிடைத்தது. அங்கே நரசிங்க பெருமாளுடைய அம்சம் இருக்கிறது என்பதும் இறைவன் எனக்கு உணர்த்திய ஒரு செய்தி. அதை பின்னால் விசாரிக்கும்போது அவ்வாறு நடந்திருக்கிறது என்பதும் அந்த தகவல் எனக்கு கிடைத்தது. நான் தரிசனம் செய்தது என்பது சாமானியமாக மற்றவர்களால் செய்ய முடியாத அந்த தரிசனம். இறைவனே பார்த்து எனக்கு வேறு ஒரு நிலையில் கொடுக்கப்பட்ட இந்த தரிசனம். நான் இருக்கிற இடத்தில் தான் இருக்கிறேன். எங்கும் நான் போகவில்லை. மணிக்கணக்கில் காத்திருக்கவில்லை. அங்கே ஆட்களெல்லாம் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு தனிப்பாதை விஐபி தரிசனம் என்று மானிடர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். இது என்னைப் போன்ற சாதாரணமான ஒரு நிலை பெற்றவர்கள், இறைவனை முற்றிலும் சரணடைந்தவர்கள் தான் இங்கு விஐபி. இங்கு விஐபி என்று நாம் எந்த ஒரு அடையாளத்தோடும் செல்ல முடியாது. பொன்வட்டில் பிடித்தவுடனே புகப்பெறுவேனாவேனே என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். பின்னிட்ட சடையானும் பிரமனும் காண்பறிய தொன்னிட்டுப் புகலறிய வைகுந்த நீள்வாசல் மின்னிட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே. இந்த வைகுண்ட வாசலிலே சிவபெருமானும் பிரம்மனும் ஸ்ரீமன் நாராயணனை பார்ப்பதற்கு காத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் நான் வைகுண்டத்திலே உள்ளே சென்று நாராயணனை எப்படி நான் கண்டுகொள்வேன் என்றால், தொன்னிட்ட சடையானும் பிரமனும் மின்னிட்ட சடையானும் பிரமனும் தொன்னிட்டுப் புகலறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்டச் சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும். அந்த வேங்கடத்தின் தலைவனாக இருக்கிற கோன் என்றால் தலைவன். அந்த வேங்கடக்கோன் தாம்பூலம் தரித்து அதை உமிழ்கிறார். அதை தாங்குவதற்கு பொன்வட்டில் என்று வைத்திருப்பார்கள் அரசர்களுக்கு. அதுபோல அந்த வேங்கடக்கோனாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் உமிழ்கிற தாம்பூல அந்த பொன்வட்டிலை பிடிக்கிற ஒரு சேவகனாக நான் உள்ளே சென்று தரிசனம் செய்து விடுவேன் என்று கூறுகிறார். மிகப்பெரிய அம்சமாகிய சிவனும் பிரம்மனும் காத்திருக்க, நான் இந்த வடிவில் சென்று இந்த வேலையை செய்பவனாக உள்ளே சென்று தரிசிக்கிறேன் என்பதெல்லாம் ஏன் கூறினார்கள் என்றால், இந்த தாழ்மையான மனோபாவம் வந்தால் மட்டுமே இறையருள் கிடைக்கும். அந்த தாழ்ந்த நிலையில் இறைவனை முற்றிலும் சரண் அடைந்தவர்களுக்கு இறைவன் தன்னை இவ்வாறு இருக்கும் இடத்திலேயே வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னுடைய கருணைக்கு இலக்காகுவது வரை மிக மிக கடுமையான காலமாக இருக்கும். அந்த கருணை நம்மீது விழ ஆரம்பித்து விட்டால் நமக்குத்தான் பொறுமை தேவை. நாம் இன்னும் இந்த பூமியினுடைய ஆகர்ஷணத்தை முற்றிலும் விட முடியாத ஒரு மனநிலையில் இருந்தால் அது சரிப்பட்டு வராமல் முரண்பாடாக மாறிவிடும். இந்த நிலையில் இந்த இறைவனுடைய தரிசனத்தை வேங்கடநாதனை இருக்கிற இடத்திலிருந்து பார்க்க முடியும். அது நரசிங்கமாகவும் இருக்கலாம், உமாதேவியாகவும் இருக்கலாம், காளி தேவியாகவும் இருக்கலாம். பெயர்கள்தான் மாறுகிறது, சக்தி ஒன்றுதான். இவ்வாறு மேலே சாந்த சுரூபியாக இருக்கிற அந்த வேங்கடாசலபதியின் கீழே இருப்பது, அதுவும் கோரமான வடிவமில்லாத அருள் பொழிகிற ஒளி வீசுகின்ற அந்த நரசிங்கமாக, கணக்கில்லாத ஞான தபோதனர்கள் முனி சிரேஷ்டர்களெல்லாம் சூழ, அந்த அடிப்பாகத்திலே ஒரு மிக துல்லியமாக அருமையாக கிடைத்த இந்த ஞானக் காட்சி. உண்மையிலே அப்படி ஒரு இடம் அங்கு இருக்கிறதா? அதை எவரும் உணர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று இதை கேட்பவர்கள் ஆராய்ந்து பார்த்து கூறினால் நலம். ஆகவே நம்முடைய உடம்போடே இருக்கிற அந்த வேங்கடநாதனை எவர் வேண்டுமானாலும், எந்த ராசிக்காரர்கள் வேண்டுமானாலும் சென்று வணங்கலாம். சென்றும் வணங்கலாம், இருந்தும் வணங்கலாம். மணிகள் நேரம் ஆகிவிட்டது. ஆகவே தொடர் அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக கேட்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் பார்க்கலாம். நன்றி.